ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீடர் படத்தோட ட்ரெய்லர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த சென்னையில் நடக்கிற மாதிரி தான். ஒரு பயங்கரமான ஒரு கொலை, ரத்தம், சதை, அதே மாதிரி தான் அருவா வெட்டு. அதாவது என்னென்னா, வில்லன்கள் வந்து ஒரு 9 ட்ரக்கை வந்து சரக்கு ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. திடீர்னு அந்த 9 ட்ரக்கும் காணாமல் போயிடுது. வில்லனோட ஆள் ஒருத்தன் அதில் இருக்க ஜிபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியே வர்றான். வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளேஸில் கிடக்குது. 9 ட்ரக்கும் ஒரே இடத்துல தான் கிடக்குது. அதில் இருக்க டிரைவர்ஸ் எல்லாமே அடித்து செத்து போய் கிடக்கானுங்க. வில்லனோட ஆள் அவனுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலேயும் ஒரு க்ரெயினோட உளி வந்து உழுகுது. ஸோ அதுலேயும் அவனும் செத்து போயிடான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவனோட ஆட்கள் எல்லாம் வந்து யார்றாது தூக்குனது, போலீஸா கஸ்டம்ஸான்னு சொல்லி இல்லைன்ட்ட கேட்டால், அப்பா அந்த ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த வண்டியெல்லாம் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அந்த அப்பா எல்லாத்தையும் போட்டு பொளந்து தள்ளுறாரு. யாருன்னு சொல்லி காட்டலை. ஸோ இதில் என்னென்னா, இதில் ஏற்கனவே இதை விட இதில் வந்து பயங்கரமான ஒரு லெஜெண்டை வந்து ஒரு மாஸ் ஹீரோ லெவலுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. உண்மையிலே மாஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலே ஓப்பனிங்கில் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் ஃபைட்டோட ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஒவ்வொரு குத்து வெட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த சீன்ஸ் ஃபைட் சீன் வந்து இது வரைக்கும் இருந்த விட பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நல்லாவே காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டயலாக்ஸை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் லாக் அடித்து தான் போனாலும், இந்த படத்தில் இருந்து அவரோட டயலாக்ஸுக்கு வந்தும் அதே மாதிரி அவரோட ஆக்ஷனுக்கும் ஆக்டிங்க்கும் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வில்லனுக்கும் இவருக்கும் நடக்கிற ஸ்பீச் வந்து ஒரே மாதிரி தான் போகுது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹீரோ மாஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்குது. படத்தை பொறுத்தளவில் இது வரைக்கும் இருந்த சரவணன் அவரை பார்த்ததை விட லெஜெண்டாக இந்த படத்தில் வேறு மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு பாசமான அப்பாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காது கேட்காது போல். ஸோ அவங்க 2 பேருக்கு நடுவில் அவங்கள 2 பேர்த்த சுற்றி நடக்கிற முக்கியமான விஷயங்கள், அதாவது இல்லீகல் விஷயங்களை பார்த்தினா இந்த படம் இருக்கும். ஸோ படத்தோட ஒரிஜினல் டீசர் ட்ரெய்லர் வந்த பிறகு படத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.